வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் ஆகஸ்ட் மாதத்திற்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல் வெளியிட்டிருக்க பிடிஎஃப். ஸோ அதுலேருந்து தான் வந்து பார்க்க போகிறோம். பார்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அதிகமாக இருக்கிறதுனால பார்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து தமிழகம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுவுமே வந்து அதிகமாக இருக்கிறனால பார்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரேஷன் கடைகளில் செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கும் திட்டம் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் முதல் முறையாக முன்னோட்ட அடிப்படையில் திருச்சி மாவட்ட ரேஷன் கடைகளில் அக்டோபர் 1 அமல்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டில் வந்து ஒரு இது மாதிரி பண்ணுறாங்க, கொஞ்சமாக வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க. திருச்சி மாவட்ட ரேஷன் கடைகளில் அமல்படுத்தப்பட்டிருக்கு. அக்டோபர் 1 அமல்படுத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. செறிவூட்டப்பட்ட அரிசினா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேசிய சுகாதார திட்ட கணக்கெடுப்போட அடிப்படையில் மக்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாட்டை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொது விநியோக திட்டத்தின் கீழே வந்து ரேஷன் கடைகளில் வழங்கப்படுற அரிசியில் செறிவூட்டப்பட்ட அரிசியை கலந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து அறிவுறுத்தியிருக்கு. இதற்கான செலவில் 75% மத்திய அரசும் 25% மாநில அரசும் வந்து பகிர்ந்துக்குது. இந்த மாதிரி வந்து சுகாதார திட்ட கணக்கெடுப்பு பண்ணுறப்போ வந்து ஊட்டச்சத்து குறைபாட்டை வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரேஷன் கடைகளில் கொடுக்கப்படுற அரிசியில் வந்து செறிவூட்டப்பட்ட அரிசியை வந்து கலந்து கொடுக்கணும். அது மூலமாக வந்து ஊட்டச்சத்து குறைபாட்டை வந்து போக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து சொல்லியிருக்கு. இதில் வந்து செலவு எவ்வளோனா, மத்திய அரசு வந்து 75%, மாநில அரசு வந்து 25% வந்து செலவு பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது என்ன செறிவூட்டப்பட்ட அரிசினா, டயாமின், நயாசின் இது அடங்கின திரவத்தில் அரிசியை நனைச்சி உலர வச்சு அதில் வந்து பைரோபாஸ்பேட்டை வந்து தூவி செறிவூட்டப்பட்ட அரிசி வந்து அதற்குரிய ஆலைகளில் வந்து தயாரிக்கப்படுது. பைரோபாஸ்பேட்னா இரும்புச்சத்து அதிகமாக இருக்கும், அதை தூவி வந்து தயாரிக்கிறாங்க. 100 கிராம் செறிவூட்டப்பட்ட அரிசியில் இரும்புச்சத்து வந்து 4.25 மில்லிகிராம் இருக்கும். ஃபோலிக் ஆசிட் வந்து 12.5 மைக்ரோகிராம் இருக்கும். வைட்டமின் B12 0.125 மைக்ரோகிராம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. திருச்சி மாவட்டத்தில் 100 கிலோ சாதாரண அரிசியோட 1 கிலோ செறிவூட்டப்பட்ட அரிசி வந்து கலக்கப்பட்டு ரேஷன் கடைகளில் வந்து விநியோகிச்சாங்க. இந்த அரிசி சாப்பிட்றது மூலமாக இரும்புச்சத்து, ஃபோலிக் ஆசிட், அதுக்கப்புறம் வைட்டமின்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது, தமிழ் திரைப்பட பாடகர் SP பாலசுப்ரமணியம் வந்து 25 செப்டம்பர் 2020 அன்னைக்கு இறந்து போயிட்டாரு. அவர் வந்து 40,000க்கு மேலே வந்து திரைப்பட பாடல்கள் வந்து பாடியிருக்காரு. இது மூலமாக வந்து உலகத்திலேயே அதிகமான திரைப்பட பாடல்கள் பாடின பாடகர் அப்படின்னு ஒரு கிண்ண சாதனையும் வந்து செஞ்சுருக்காரு SPB. ஸோ இவர் வந்து 1946 ஜூன் 4 வந்து பிறந்தவர். 1969 சாந்தி நிலையம் படத்திற்கு இளைய கண்ணி அப்படிங்கிற ஒரு பாடலை பாடி தமிழில் வந்து பின்னணி பாடகராக வந்து அறிமுகமாகிறாரு. இளைய கண்ணி படம் வெளியே வர்றதுக்கு முன்னாடியே அடிமைப்பெண் படத்தில் 1000 நிலவே வா அப்படிங்கிற ஒரு பாடல் மூலமாக இவரோட குரல் வந்து தமிழ் உலகத்திற்கே கேட்க ஆரம்பிச்சுது. மின்சார கனவு திரைப்படத்தில் தங்க தாரகை மகளே அப்படிங்கிற ஒரு பாட்டுக்காக அவர் வந்து தேசிய விருது வாங்கியிருக்காரு. இது வரைக்கும் தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு 4 மொழிகளில் பாடின இவர் வந்து வெவ்வேறு பாடல்களுக்காக 6 முறை வந்து சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய விருது வாங்கியிருக்காரு. இந்தியன் ஃபிலிம் பர்சனாலிட்டி ஆஃப் த இயர் விருதை வந்து 2016 நடந்த 47வது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசோட பத்மஸ்ரீ, பத்மபூஷன் விருது வாங்கியிருக்காரு. பாடகராக மட்டும் இல்லாமல் பின்னணி குரல் கலைஞராகவும் குணச்சித்திர நடிகராகவும் இருந்திருக்காரு. ஆந்திர அரசு வழங்கக்கூடிய நந்தி திரைப்பட விருதுகளை வாங்கியிருக்காரு. ஸோ இவர் எப்போ பிறந்தார் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 1946 ஜூன் 4 பிறந்தவர். 1000 நிலவே வா அப்படிங்கிற பாடல் மூலமாக தான் பாப்புலர் ஆனார். 1969 சாந்தி நிலையம் படத்திற்கு இளைய கண்ணி அப்படிங்கிற ஒரு பாடலை பாடி வந்து தமிழில் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனார். கொரோனா காலத்தில் வேலைவாய்ப்புகளை உருவாக்குனதில் இந்தியாவிலே தமிழகம் முதல் மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு. கொரோனா காலத்தில் 42 புதிய தொழில்நுட்பங்களை வந்து தமிழகத்தில் தொடங்குறதுக்காக MOU சைன் பண்ணியிருக்கதான் சொல்லியிருக்காரு. இந்த முன்னணி அமைப்போட நிறுவனர் ராமகோபாலன் வந்து இறந்து போயிட்டாரு. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பக்கத்தில் அகரத்தில் நடந்து வர்ற அகழாய்வில் 20 அடுக்குகள் கொண்ட உரைக்கிணறு வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பக்கத்தில் அகரத்தில் நடந்துட்டு வர அகழாய்வில் 20 அடுக்குகள் கொண்ட உரைக்கிணறு வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் 6ஆம் கட்ட அகழாய்வில் கிடைத்த உரைக்கிணறுகளோட உயரத்தை விட இப்போ கிடைச்சிருக்க உரைக்கிணறு வந்து அதிக உயரம் கொண்டதாக இருக்குது.
ஸோ சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பக்கத்தில் அகரத்தில் நடந்த ஒரு அகழாய்வில் தான் வந்து 20 அடுக்குகள் கொண்ட ஒரே கிணறு வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அடுத்தது, இந்திய நீதித்துறை வரலாற்றில் சென்னை ஹைகோர்ட் நீதிபதிகளாக கணவன் மனைவி வந்து ஒரே நேரத்தில் பதவி ஏற்றுக்க போகிறாங்க. கே முரளி சங்கர், எஸ்டி தமிழ்ச்செல்வி, இவங்க 2 பேரும் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப். இவங்க வந்து சென்னை ஹைகோர்ட் நீதிபதிகளாக வந்து பதவி ஏற்றுக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கீழ் கோர்ட் நீதிபதிகளாக இருக்கிற கணவன் மனைவி வந்து ஹைகோர்ட் நீதிபதிகளாக வந்து பதவி ஏற்க இருக்கிறது வந்து இதுதான் முதல் முறை அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அடுத்தது, கண் தான பதிவேட்டுக்காக உருவாக்கப்பட்டிருக்க www.hmis.tn.government.in ஐடோனர் அப்படிங்கிற ஒரு தனி இணையதளத்தை முதல்வர் பழனிசாமி வந்து தொடங்கி வச்சிருக்காரு. கண் தானம் செய்ய விரும்ப யார்கிட்ட வந்து உறுதிமொழி கொடுக்கறது, இறந்த பிறகு எப்படி வந்து எப்படி வந்து கண்களை வந்து தானமாக கொடுக்கறது, இந்த மாதிரி விவரங்கள் பற்றி வந்து அதில் வந்து மக்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வெப்சைட் வந்து உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ஸ்டேட்டில் வந்து கண் தானம் செய்ய விருப்பப்பட்டவங்களோட பதிவேட்டை ஏற்படுத்துறதுக்கும் புதிய இணையதளம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த இணையதளம் மூலமாக கண் தானம் செய்ய விருப்பப்படுறவங்க அவங்களோட பேர், அவங்களோட இருப்பிடம் என்ன, அவங்களோட கைபேசி எண் என்ன, மின்னஞ்சல் முகவரி, இந்த தகவல்களை பதிவு பண்ணி கண் தானத்திற்கான உறுதிமொழி ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் அதற்கான சான்றிதழை நேரடியாக இணையதளம் வாயிலாகவே வந்து பதிவிறக்கம் செய்ய முடியும் அப்படிங்கிறதே சொல்கிறாங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறது, கண் தான பதிவேட்டுக்காக வந்து புதுசாக ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. hmis.dn.government.in அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டோட பேர். அடுத்தது, கல்லூரி வரலாற்றில் முதல் முறையாக சென்னை ஐஐடியில் பயிற்சி வேலைவாய்ப்பிற்கான தேர்வு, அதாவது இன்டர்ன்ஷிப் வந்து முழுவதும் இணைய வழியிலே வந்து நடைபெற்றிருக்கு. ஸோ சென்னை ஐஐடியில் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து முழுவதுமாக வந்து ஆன்லைன்லேயே வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்தது, அடுத்து வந்து சிவகங்கை பக்கத்தில் கோமாளிப்பட்டியில் ஆசிரியம் பற்றிய 13ஆம் ஆண்டு கல்வெட்டுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சிவகங்கை பக்கத்தில் கோமாளிப்பட்டியில் ஆசிரியம் பற்றிய 13ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆசிரியம் அப்படின்னா என்னென்னா அடைக்கலம் தருதல், பாதுகாப்பு தருதல் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் வரும். ஆசிரியம் அப்படிங்கிற ஒரு சொல்லோட காணப்படுற கல்வெட்டுகள் வந்து இதுவரைக்கும் தமிழகத்தில் 70க்கும் குறைவாக தான் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. பெரும்பாலும் வந்து புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர் இந்த மாவட்டங்களில் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து கோமாளிப்பட்டியில் இந்த மாதிரி ஒரு கல்வெட்டு வந்து 13ஆம் நூற்றாண்டு கல்வெட்டில் ஆசிரியம் பற்றிய தகவலோட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது, தமிழ்நாடு இணைய பாதுகாப்பு கொள்கை 2020 முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வந்து அறிவிச்சிருக்காரு. இந்திய தொழிலக கூட்டமைப்பு மற்றும் தமிழக அரசு இணைந்து நடத்திய கனெக்ட் மாநாட்டின் போது வெளியிடப்பட்டிருக்க இந்த கொள்கை மூலமாக மாநிலத்தில் இணைய பாதுகாப்பை உறுதி செய்வதோடு பாதுகாப்பு மீறல்களை தடுக்கவும் கட்டுப்படுத்தவும் வழிவகுக்கும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. அடுத்தது, தமிழ்நாடு நம்பிக்கை இணைய கொள்கை 2020 வெளியிட்டிருக்காங்க. இதன் மூலமாக அரசோட மின் ஆளுமைக்காக நம்பிக்கை இணைய கொள்கையை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலமாக வந்து தமிழகம் வந்து இருக்கு. எதுக்குன்னா அரசோட சமூக பொருளாதார நலத்திட்டங்களை வந்து ஆன்லைன் மூலமாக வந்து ஒரு நம்பகத்தன்மையோட வெளிப்படையான முறையில் வந்து செயல்படுத்துகிற இந்த கொள்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது, தமிழ்நாடு பாதுகாப்பு மற்றும் நெறிமுறை சார்ந்த செயற்கை நுண்ணறிவு கொள்கை 2020. இதுவும் அதே தான். இந்திய தொழிலக கூட்டமைப்பு மற்றும் தமிழக அரசு இணைந்து நடத்திய கனெக்ட் மாநாட்டை இப்போ வெளியிட்டிருக்காங்க. இதன் மூலமாக வெளிப்படையான ஆளுமை, வளர்ச்சி சார்ந்த இலக்குகளை தமிழகம் ஈஸியாக எட்ட முடியும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்தது, பொதுத்துறையில் சிறந்த வகையில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியதற்காக விருது பதிவுத்துறை தலைவர் ஜோதி நிர்மலாவுக்கு வழங்கப்பட்டது. பொதுத்துறையில் நல்லாவே வந்து டெக்னாலஜியை பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான விருது வந்து பதிவுத்துறை தலைவர் ஜோதி நிர்மலாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து அந்த கனெக்ட் அப்படிங்கிற மாநாட்டப்போ தான் இந்த விருது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு திருமணங்கள் பதிவு செய்யும் சட்டம் 2009 திருத்த மசோதா வந்து சட்டமன்றத்தில் நிறைவேறியிருக்கு. இந்த திருத்தம் மூலமாக மணமகன் அல்லது மணமகள் வசிக்கும் பகுதியில் இருக்க பதிவாளர் அலுவலகத்தில் திருமணங்களை பதிவு செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ இருக்க நடைமுறைப்படி வந்து திருமணம் எங்கே நடக்குதோ அங்கே இருக்க பதிவாளர் அலுவலகத்தை மட்டும்தான் வந்து திருமணத்தை பதிவு செய்ய முடியும். ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க எங்கே வசிக்கிறாங்களோ அங்கே இருக்க பதிவாளர் அலுவலகத்துலேயே வந்து திருமணங்களை பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருத்தம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது,
முதலமைச்சரை சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து ஆணையத்தோட தலைவராக சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து ஆணைய சட்டம் 2010 வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுச்சு. இதற்கான திருத்தம் வந்து 16/9/2020 அன்னைக்கு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுச்சு. சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து ஆணையரோட தலைவராக வந்து முதலமைச்சரை ஆக்குறாங்க. அடுத்தது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தோட இணைந்து இந்திய சுகாதார நிறுவனங்களின் ஒருங்கமைப்பான CAH4 அப்படிங்கிற அமைப்பு சார்பில் மருத்துவமனைகளில் பணியாளர்கள் மற்றும் பணியிட பாதுகாப்பு குறித்த போட்டிகளில் மிகப்பெரிய அளவிலான மருத்துவமனை பிரிவில் வேலூரை சேர்ந்த CMC மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வந்து முதலிடம் பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் 300லேருந்து 600 படுக்கை வசதிகள் இருக்க பெரிய மருத்துவமனை பிரிவில் வந்து சென்னை ஓமந்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வந்து முதலிடம் பிடிச்சிருக்கு. இது வந்து ஒரு அமைப்பு வந்து ஒரு போட்டி மாதிரி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து யார் முதலிடத்தில் இருக்காங்கன்னா மிகப்பெரிய அளவிலான மருத்துவமனை பிரிவில் வந்து வேலூரை சேர்ந்த CMC மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வந்து முதலிடத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வந்து முதலிடத்தில் இருக்குது. அடுத்தது எளிதாக தொழில் துவங்க உகந்த மாநிலங்களோட பட்டியலில் தமிழ்நாடு 14வது இடத்துல இருக்கு. ஈஸியாக வந்து தொழில் துவங்கிறதுக்கான மாநிலங்களோட பட்டியலில் வந்து தமிழ்நாடு 14வது இடத்துல இருக்கு. முதல் 5 இடங்களில் வந்து ஆந்திரா, உத்தரப்பிரதேசம், தெலுங்கானா, மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட் இந்த மாநிலங்கள் இருக்குது. இது வந்து மத்திய அரசு வெளியிட்டிருக்க தரவரிசை பட்டியலில் இது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு வந்து 14வது இடத்துல இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது உலகெங்கும் உள்ள தமிழ் எம்பிக்களை ஒருங்கிணைக்க உலக தமிழ் பாராளுமன்றம் எனும் அமைப்பை உலக தமிழ் வம்சாவளி அமைப்பு உருவாக்கியிருக்கு. ஸோ உலகெங்கு இருக்கிற வந்து தமிழ் எம்பிக்களை ஒருங்கிணைக்கிறதுக்காக உலக தமிழ் பாராளுமன்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து உலக தமிழ் வம்சாவளி அமைப்பு வந்து உருவாக்கியிருக்கு. அடுத்தது வந்து வரதட்சணை கொடுமைக்கான தண்டனை 7 ஆண்டிலிருந்து 10 ஆண்டுகளாக உயர்த்த பரிந்துரை செய்யப்படுவதாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். 7 வருஷத்துலேருந்து 10 வருஷமா வந்து வரதட்சணை கொடுமைக்கான தண்டனையை உயர்த்துறதுக்கு பரிந்துரை செஞ்சிருக்கதா வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்லியிருக்காரு. தமிழக சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழே உரையாற்றிய முதல்வர் பழனிசாமி இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு. இது வரைக்கும் பார்த்துருக்கோம். பேஜ் நம்பர் 7 வரைக்கும் பார்த்துருக்கோம். மீதமுள்ள டாபிக்ஸ் எல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நன்றி.